அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் டு ஜே மாம்ஸ் கிச்சன். எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சக்கரவள்ளி கிழங்க வச்சு 3 பலகாரம் நம்ம செய்ய போகிறோம். ஒரே மாவில் 3 பலகாரம் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல்லில் தட்டிக்கிறேன். அதில் ஆல்னு இருக்கும், அதை தட்டிக்கிறேன். அப்போ நம்ம போடுற வீடியோக்கள் ஒன்று கொண்டு வரோம். ஊரில் இருந்து என் ஃப்ரெண்டு சின்ன பிள்ளை தான் கிரமல் புடிங் எக் புடிங் நான் போட்டேன்ல, அதை செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப அருமையாக வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் இனிப்பு மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஊரில் நீங்கள் இந்தியாவில் இருக்கிறவங்களா இருந்தால் இனிப்பு கொஞ்சம் கூட்டி போட்டுக்கிறோங்க. இங்கே உள்ள இனிப்பு தூக்கலாக தான் இருக்கும். இன்னொரு சப்ஸ்கிரைபர் எலுமிச்சங்காய் ஊறுகாய் செஞ்சு எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அவங்களுக்கு ஊறுகாயே வராதுன்னு சொன்னாங்க. இதை செஞ்சு பாருங்கள் நான் சொன்னேன். அவங்க செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஊறுகாய் ஃபோட்டோவை எனக்கு அனுப்புனாங்கம்மா. இந்த மாதிரி நீங்களும் என் ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு அனுப்புங்க. கண்டிப்பாக நல்லா வரும் உங்களுக்கு. நான் எல்லா ரெசிபியுமே கரெக்டான அளவு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா நாட்டு ரெசிபியுமே என்னோடய வீடியோவுக்கு இருக்குது. நீங்களும் பார்த்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஃபோட்டோக்கள் எனக்கு அனுப்புங்க. உங்கள் ஃபோட்டோவை நான் என் வீடியோவில் நான் வைக்கிறேன். சரி, இப்போ வாங்க வீடியோவுக்கு போய் என்ன பொருள் நம்ம என்ன செய்ய போகிறோன்னு வாங்க போய் பார்ப்போம். சக்கரவள்ளி கிழங்கு 1/2 கிலோமா. தோலை செதுக்கிட்டு குறுக்கால வெட்டி வச்சு அவிச்சிருங்கம்மா. ஒரு 2 விசில்லையே அவிஞ்சிரும், இல்லை ஒரு விசில்லையே உங்களுக்கு அவிஞ்சிரும். சரியா? அவிச்சு தண்ணியை வடித்து வச்சுட்டு நச்சுக்கிறங்க, நல்லா நச்சுக்கிறங்க. அப்புறம் அதுக்குள்ளே பொருள் மாவு 100 கிராமு, உப்பு, கிழங்கு மாவு 1 ஸ்பூனு, சீனி நம்மளுக்கு இவ்வளோ தேவைப்படாது. நம்மளுக்கு தேவை 50 கிராம் மட்டும்தான் சீனி. நம்ம டோனட் மட்டும் செய்யலை, எல்லாம் சேர்த்து செய்கிறதுனால நமக்கு சீனி குறவு தான். நல்லா நச்சுக்கிறங்க. ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாது. நல்லா சாஃப்டாக நச்சுக்கிறங்கம்மா. நீங்கள் நக்கிறதுக்கு மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணலாம், சாப்பர் யூஸ் பண்ணலாம், உங்களோட விருப்பம். இல்லை இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு நச்சுக்கிறலாம். இதுலேயே நச்சாலே நல்லா நஞ்சிரும். ஏன்னா நம்ம ஒரு விசிலே நல்லா நமுந்துருச்சுமா கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கு 1/2 கிலோ. சரியா? 1/2 கிலோவுக்கு 10 பலகாரம் வந்துச்சு எனக்கு. நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு கூடுதலான ஆளாக இருந்துச்சுன்னா இந்த பொருளை அப்படியே கூட்டிக்கிறங்க. சக்கரவள்ளி கிழங்கு 1 கிலோ, மாவு 200 கிராமு, சீனி 400 கிராமு, அப்படி கூட்டிக்கிறங்க. சரியா? மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிணைங்கம்மா. எனக்கு மாவு 100 கிராம் கூட முடியலை. எனக்கு கரெக்டாக 80 கிராம் தான் முடிஞ்சிச்சு. பேலன்ஸ் மாவு இருந்துச்சு. சரியா? நான் 100 கிராம் எடுத்தேன். எனக்கு 100 கிராம் முடியலை. எனக்கு கரெக்டாக 80 கிராம்லேயே அந்த மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம மாவு போடக்கூடாது, அவ்வளோதான். நம்ம பூரி மாவு சப்பாத்தி மாவுலாம் எப்படி பிரட்டுறோம் நம்ம பிணையிறோம், அந்த மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கிறோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிணைங்கம்மா. பிணைஞ்சி சின்ன உருண்டைகள், அதாவது சப்பாத்தி மாவு உருண்டை இருக்கும்ல, பூரி உருண்டை, அந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிறோங்க. நல்லா சாஃப்டாக மாவை பிணைஞ்சிட்டு எல்லா உருண்டையுமே ஒரே லெவலுக்கு உருட்டி வச்சுக்கிறோங்கம்மா. ஒரு அளவு நம்மளுக்கு தெரியுமில்ல, அந்த அளவுக்கு உருட்டி வச்சுக்கிறோங்க. இந்த டோனட் ரொம்ப பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது. நல்லா சிறுசாக இருந்தால் தான் இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த டோனட் சிறுசாக தான் இருக்கும். சரியா? அதனால் நம்மளும் அதே மாதிரி சின்னதாகவே செய்வோம். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா மாவையும் நம்ம பூரி மாவு செய்வோம்ல, அந்த அளவுக்கு உருட்டி வச்சுக்கிறோங்க. உருட்டி வச்சுக்கிட்டு அந்த டோனட்டுக்கு என்ன செய்யணும், அந்த மாவை தொட்டுக்கிட்டு அந்த மாதிரி அப்படியே சுற்றி இது பண்ணி அந்த விரிசல் எல்லாம் நல்லா அழகாக மூடி வச்சிடணும். நம்மளுக்கு விரிசலே இருக்காது. பொரிக்கும்போது அழகாக வலுவலுன்னு பொரிச்சிடலாம். மாவை தொட்டுக்கிட்டு இந்த டோனட்டை நல்லா இது பண்ணிடணும். அவ்வளோதான். இந்த இப்போ செய்வாங்க பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு மாவை தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி அப்படியே ஓட்டை போட்டிங்கன்னா அழகான டோனட் நம்மளுக்கு ரெடி. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாமா. யார் வேணாலும் இந்த ரெசிபியை நீங்கள் செய்யலாம். ரொம்ப ஈஸியாக தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ அந்த சோமாஸ் மாதிரி உள்ள ஸ்டைலில் உள்ளதுமா இது, அது உள்ளுக்கு சீனி இருக்கும். அதையும் இப்போ காட்டுவாங்க, நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி அளவுக்கு வேண்டாம். இப்படி ஸ்பூனை வச்சு லேசாக இப்படி இது பண்ணி விட்டுக்கிறோங்க. அது உங்கள் விருப்பம். இப்போ இன்னொரு சோமாஸ் செஞ்சு காட்டுவாங்க. அழகாக இப்படி தட்டிக்கிட்டு அந்த மாவை 1 ஸ்பூனு சீனி, இது இன்னொரு இதுக்கு தேங்காய் பூவில் கருப்பட்டியை போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுருக்கிறேன். எள்ளு அதில் போட்டு மேலே வைக்கிறதுக்கு. இப்போ இந்த மாதிரி இது மாதிரி சோமாஸ் மாதிரி இப்படி மடக்கி சீனி 1 ஸ்பூனு, சின்ன ஸ்பூன் வச்சு அழகாக இப்படி வச்சுருங்க. வச்சு இப்படி ஸ்பூன்ட்டு நீங்கள் அளவுக்கு வேண்டாம் இப்படி செஞ்சுக்கலாம், இல்லைன்னா சும்மாவே வைக்கலாம். அது உங்களோட விருப்பம். சரியா? அவ்வளோதான். இது நல்லா பொரித்து எடுக்கும்போது உள்ளுக்கு நல்லா ஜூஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேயா? அவ்வளோ. இந்த 2வது இது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம 3வது இதை பார்க்கணும்.
மூணாவது இதுக்கு வந்து பூர்ணம் வந்து தேங்காய் பூவும் கருப்பட்டியை வந்து லைட்டாக கரைச்சிக்கிட்டு தேங்காய் பூ போட்டு நல்லா சுண்டி வந்ததோடு எடுத்துடணும். சும்மாவும் நீங்கள் வைக்கலாம், சர்க்கரையவும் தேங்காய் பூ மிக்ஸ் பண்ணி நீங்கள் வைக்கலாம். இந்த மாதிரி அழகாக அப்படி கிண்ணம் மாதிரி உள்வாங்கி வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக அரை ஸ்பூன், இது இப்போ ஒரு ஸ்பூன் வச்சுட்டாங்க, நம்மளுக்கு மூடுறது ரொம்ப கஷ்டம். ஒரு ஸ்பூன் வச்சா நம்ம வந்து பெரிய ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் வச்சோம்னா அழகாக நம்ம மூடிடலாம். அதோட எள்ளுக்குள்ளே போட்டு உருட்டி எடுத்துடணும். அவ்வளோதான். எள்ளுவும் அந்த கருப்பட்டியும் தேங்காய் பூ போட்ட பூரணம், அவ்வளோதான். அதை நீங்கள் வேக வச்சுக்கரலாம், சும்மாவும் நீங்கள் வச்சுக்கலாம். அந்த இன்னொரு இது உங்களுக்கு சொல்லி காட்டுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி கிண்ண மாதிரி செஞ்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் வைங்கம்மா. வச்சிங்கன்னா அழகாக நீங்கள் மூடிடலாம், உங்களுக்கு வெளியெல்லாம் வராது. சரியா? அந்த மாதிரி வச்சு அழகாக அப்படி மூடி எள்ளுக்குள்ளே பிரட்டிடுங்க. அவ்வளோதான். எல்லாமே 10 உருண்டை செஞ்சோம். 10 உருண்டையும் செஞ்சாச்சு. சரியா? 5 டோனட்டு, அது 3 இது 3, மொத்தம் 11 வந்திருக்குமா. 11 இது வந்திருக்கு நம்மளுக்கு. அவ்வளோதான். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அழகாக எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிட வேண்டியது. நல்லா அழகாக எல்லாம் செஞ்சாச்சு. இனிமேல் எண்ணெயை சூடு பண்ணி நம்ம வந்து போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதாம்மா. எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு வரணும். சூடு வந்த பிறகு அடுப்பை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறோங்க. இதமான சூட்டில் வச்சு அந்த டோனட்டை போடுங்க. சரியா? அடுப்பை முதல்ல நல்லா ஏற்றி விட்டு எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடான பிறகு அடுப்பை வந்து மறுபடியும் குறைச்சி வைக்கணும். குறைச்சி வச்சு போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான பக்குவத்துக்கு நம்மளுக்கு வேகும். அந்த சோமாஸ் 3 இருக்குல்ல, அதையும் போடுங்க. போட்டு நல்லா பொன்னிறமாக ஒரு 5 நிமிஷம் பொரிக்கணும்மா. பொரிச்சிட்டு நம்மளுக்கு அழகாக பொன்னிறமாக வந்துடும். இது உடஞ்சிரும் விரிஞ்சிரும்லாம் பயப்படாதீங்க, எதுவுமே ஆகாது. கிழங்கு மைதாம்மா எல்லாம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்குறோம். அதனால் எதுவுமே நம்மளுக்கு ஆக சான்ஸ் இல்லை. நீங்கள் தைரியமாக யார் வேணாலும் இதை செய்யலாம். உங்களுக்கு சோமாஸ் வேணாட்டா டோனட்டை மட்டும் செஞ்சு சாப்பிடுங்கம்மா, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த எள்ளு போட்டது அது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த எள்ளு வாசத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் உங்களோட விருப்பம். நீங்கள் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, இந்த 3 இதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செஞ்சு சாப்பிடுங்க. கிழங்கு இருந்தால் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போல்லாம் நம்ம ஊர்லெலாம் சீசன் தான் நினைக்கிறேன், கிழங்கு சீசனு தெரியலை என்னென்னு. ஆனால் இங்கே வந்து கிழங்கு இருக்குது, சூப்பர் மார்க்கெட்டில் இருக்குது. சக்கரவள்ளி கிழங்கு, பல வகையான கிழங்கு இங்கே இருக்கும்மா. அதில் நான் வந்து ஊர்கிழங்கு தான் வாங்குவேன். அந்த சக்கரவள்ளி கிழங்கு நல்லா இனிப்பாக இருக்கும். அந்த கிழங்கு தான் யூஸ் பண்ணுறேன். அதனால தான் எனக்கு சீனி கூட கொஞ்சம் குறைச்சி தான் நான் வந்து யூஸ் பண்ணேம்மா. சீனி அறவே இல்லை. ஆனால் இது கிழங்கு இனிப்பான கிழங்கு தான். சரியா? அதோட நம்ம வந்து பொன்னிறமாக ஆயிடுச்சு பாருங்கள். எல்லாம் அழகான கலராக வந்துருச்சு. எல்லாத்தையும் எடுத்துடணும். இதுக்கு மேலே வச்சுருந்தா கலர் மாறிடும். நான் இவ்வளோ தான் பார்க்குவோம். நம்ம இதில் எடுத்துடணும். எடுத்து நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு டோனட்டை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கிறோங்க. அதில் எண்ணெய் இது சீனி பாவு செஞ்சு நம்ம போடணும். சரியா? எண்ணெய் வடியட்டும். இப்போதைக்கு ஒரு இடத்துல வச்சுருங்க. ஏதாவது ஒரு மங்கில் வந்து கவுத்தி வச்சுருங்க. எண்ணெய் வடியட்டும். அப்புறம் அந்த எள்ளு போட்டு உருண்டை இருக்குல்ல, அதை போடுங்க. அவ்வளோதான். கலரை பார்த்திங்கன்னா என்ன அழகாக இருக்குன்ட்டு. அவ்வளோதாம்மா. அவ்வளோ எள்ளு உருண்டையாக ரெடி ஆயிடுச்சுமா. இதையும் எடுத்துருங்க. சீனி பாவு செய்ய போகிறோம். 50 கிராம் சீனி, 20 கிராம் தண்ணி, அவ்வளோதான். எல்லா மாவையும் டோனட்டு செஞ்சோம்னா 50 கிராம் சீனி பத்தாது. உங்களுக்கு வந்து 200 கிராம் சீனியும் 100 கிராம் தண்ணியும் வேணும். இது நம்ம வந்து பாதி மாவு வந்து வேறு பலகாரம் செஞ்சுட்டோம். அதனால் நம்மளுக்கு இருக்கிறது 5 டோனட்டு தான். அதனால தான் நம்ம கொஞ்சமாக சீனி போட்டு பாவு செய்கிறோம். சரியா? நீங்கள் எல்லா மாவையும் டோனட்டு செய்கிறதா இருந்தால் நீங்கள் 200லேருந்து 250 கிராம் சீனி ஊரில் இருக்கிறவங்க போடுங்க. மலேசியாக்காரவங்க வந்து 150லேருந்து 200 கிராம் சீனி போடுங்க. ஏன்னா இங்கே உள்ள சீனி வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. சீனி கூட வந்து இந்த ஊருக்கு வேறு மாதிரி இருக்கும், ஊருக்கு வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் நான் செய்கிற ரெசிபிகள் வந்து ஊரில் இருக்கிறவங்க செய்யும்போது அரை இனிப்பாக இருக்க காரணம். சரியா? நீங்கள் இனிப்பு வந்து கொஞ்சம் கூட்டி போட்டுக்கிறோங்கம்மா. இங்கே உள்ள இனிப்பு வந்து ரொம்ப தூக்கலாத்தாமல் இருக்கும். அதோட டோனட்டை போடுங்க. டோனட்டை போட்டு அந்த சீனி வந்து நல்லா அந்த டோனட்டோடு நல்லா இறுகி நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வரணும். வந்து கொஞ்ச நேரத்தில் 1 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு அழகாக இறுக்கம் கொடுத்துரும். இறுக்கம் கொடுத்த அப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியதான். எடுத்து வச்சு நல்லா அழகான ஒரு டோனட்டை நீங்கள் செஞ்சு ஈவினிங் ஸ்நாக்காக பிள்ளைகளுக்கு கொடுங்க. ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சக்கரவள்ளி கிழங்கு நம்மளுக்கு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய நார்ச்சத்து இருக்குது. இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த டோனட்டை நீங்கள் செஞ்சு இந்த பலகாரத்தை செஞ்சு நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கம்மா. ஒரு நாளைக்கு ஒரு பலகாரம் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இந்த இதே மாவை வச்சு. ஓகேம்மா. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பார்த்திங்களா? அழகாக எரிய கொடுக்குது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியது. எடுத்து வச்ச கொஞ்ச நேரத்துலேயே அது வந்து அழகாக கிறிஸ்பி ஆயிரும். அந்த சீனி ஃபுல்லாக அப்படியே அழகாக காஞ்சி முறுன்னு வந்துடும். அவ்வளோதான். அதோட நம்ம எடுத்து சாப்பிட்ற வேண்டியதான், முடிஞ்சிருச்சு. உங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. ஓகேம்மா. இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.
like, subscribe, JJ Mug's Kitchen. Bye. See you. Bye.